யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 31-32 வசனம். ராத்திரியிலே அவன் மோசேயை ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்துக்கு ராஜா யாருக்கும் அடிபணிய மாட்டான். எல்லாரும் பயப்படுவாங்க. எகிப்தின் ராஜாவுக்கு பார்வோன் என்று சொன்னாலே, அவனுடைய ரதப்பட வருதுனால எல்லாரும் பயப்படுவாங்க. அவ்வளவு பெரிய சேனை வைத்திருந்தவர் இப்போ மோசேக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, நீங்க போங்க, ஆண்டவர் உங்களை அழைச்சபடியே போங்க, உங்களை விட்டுறேன், என்னையும் ஆசீர்வதிங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறார். அந்த அளவிற்கு இவங்க 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. சாப்பாடு தான் கொடுப்பாங்க. இவங்க வேற ஒன்றும் மிஞ்சல. ஆடு மாடுகள் வளர்த்தாங்க, அதை வச்சு கொஞ்சம் வாழ்க்கை, அவ்வளவுதான். இவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. சொந்த இடம் கிடையாது, வீடு கிடையாது, நிலம் கிடையாது. அடிமையா அவங்க கொடுக்கிற இடத்துல வசிக்கிறாங்க. இப்போ இன்னொரு தேசத்துக்கு புறப்பட்டு போறாங்க. அவங்களுக்கு தேவைகள் இருக்குல்ல, இனி என்ன பண்றது? மோசே சொன்னாரு, எகிப்தில் இருக்கிற மக்கள்கிட்ட கேளுங்க, அவங்க தாராளமா தருவாங்க. ஆண்டவர் அவருடைய மனதில் பேசுவார். வெள்ளி பொன்னு வஸ்திரங்கள் எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க மோசே சொல்லிட்டார். உடனே அவங்க போய் எகிப்தியர் இடத்துல கேட்கறாங்க, நாங்க உங்க நாட்டை விட்டு போறோம், எங்களுக்கு ஆண்டவர் வேற தேசம் வச்சிருக்கிறாரு, அதனால கொஞ்சம் வெள்ளி கொடுங்க, கொஞ்சம் பொண்ணு கொடுங்க, கொஞ்சம் எனக்கு வஸ்திரம், மாற்று வஸ்திரம் இல்லை தாங்கன்னா ஜனங்கள் தாராளமா கொடுக்கறாங்க. நாங்க உங்களுக்கு தரணும், நீங்க எங்களை அடிமை தானே, இப்ப எங்க நாட்டை விட்டு போறீங்க, நாங்க ஏன் தரணும் சொல்லல. வசனம் என்ன சொல்லுது? 36ஆம் வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். 430 வருஷம் அடிமை வச்சு சிறுமைப்படுத்தினதுனால அந்த தேசத்தின் மக்களை தேவன் கொள்ளையிடும்படிக்கு அந்த ஜனங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் பேசுறார், கொடுங்க என் ஜனங்களுக்கு என்னை. மனுஷ தயவை, அவருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். இதான் மனுஷ தயவு. இயேசு கிறிஸ்து குறித்து வாசிக்கும் போது அவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ ஜனங்களுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்கிறவர் கர்த்தர். எவ்வளவு பெரிய ஆச்சரியமா! வெள்ளி பொன்னு வஸ்திரங்கள்லாம் தர்றாங்க, எடுத்துட்டு போங்க, இதை எடுத்துட்டு போங்க, அதை கொண்டு போங்க, நீங்க வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி சந்தோஷமா மக்கள் கொடுக்கறாங்க. இது எப்படி நடந்தது? கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க செய்தார். நம்ம வாழ்ற இந்த உலகத்துல மனிதர் தயவு நமக்கு அவசியம் இல்ல. அதிகாரிகளை போய் நம்ம சந்திக்கிறோம், அவங்களால சில நன்மை தேவை இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரர்கள், நம்ம வாழ்க்கிற சமுதாய சூழ்நிலையில நமக்கு மனுஷ தயவு அவசியமாய் இருக்கிறது. எந்த மனுஷருடைய உதவி இல்லாம நான் வாழ்வேன்னு நீங்க சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே ஒருவரோட இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் உலக வாழ்க்கை. அதனால இந்த மனுஷ தயவு நமக்கு கிடைக்கும் போது இது நன்மையா இருக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் தான் அந்த தயவை உண்டாக்கணும். மனுஷ தயவை உண்டாக்குகிற தேவன். நீங்க விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் மனுஷ தயவை உண்டாக்குவார். நான் நிறைய பார்த்திருக்கிறேன், எங்களுடைய ஊழியத்துல பார்த்திருக்கிறேன். அரசாங்க அதிகாரிகள் அவங்கள்ட்ட போனா ரூல் இது அது அப்படின்னு பேசுவானா, சரி நாங்க என்ன உங்களுடைய ரூல் இருக்குதோ அதன்படி உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ செய்யறோம், நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அந்த மனுஷ தயவு, அதிகாரியுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி எத்தனையோ காரியம் அப்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். அவங்களாம் கிறிஸ்தவர் அல்லாதவங்க, ஆனா ரொம்ப தயவாக நடந்து கொண்டு உதவி செய்வாங்க. அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இன்னைக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல மேல் அதிகாரியுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவார். நீங்க கடன் வாங்கிட்டீங்க, கடன் கொடுத்தவுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவார். வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை, மாமியார் மருமகள் சண்டை பிரச்சனை, உங்க மாமியார் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். ஆண்டவரால முடியும். நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. யாரால உங்களுக்கு பிரச்சனை, யாரால உங்களை நெருக்கமோ அதுக்காக ஜெபிக்கும் போது மனுஷ தயவை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து நீங்க ஆசீர்வாதமாய் நிம்மதியாய் வாழ வழி தரப்பார்.
இப்ப இந்த மாதத்துல மனுஷ தயவு உங்களுக்கு உண்டாகும்.